வணக்கம் டீச்சர்ஸ், நான் உங்க கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. முதல்ல அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிருக்கு மட்டும்தான், சரியா? ரைட், ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் மகளிர் அப்படின்னாலே தாய், கடவுள். எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தாய் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு ஒரு மகளிர் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க கடவுளுக்கு ஈக்குவல் தான். தாயினுடைய அன்பு எந்த அளவுக்கு அப்படின்றது கண்டிப்பா தாயை இழந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். தாய் இருக்கும் பொழுது அவங்களுடைய அன்பு எப்படி, தாய் இல்லாத போது அவங்களுடைய அன்பு எப்படி அப்படின்னு என்ன மாதிரி தாயை இழந்தவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ எனது மகள் வடிவத்தில் என் தாய் வந்திருக்குன்றது நான் இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன அப்படின்னா மகளிர்கிட்டயே பிடிச்ச ஒரு விஷயம் அந்த கடவுளுக்கு ஈக்குவலான அந்த தாய்மை தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஓகே, என்னுடைய சொந்த கதை சுவா கதை சொல்ல விரும்பல. இன்னைக்கு நான் சொல்ல வர ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்ககிட்ட இன்னும் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வரணும், அதாவது நீங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். என்ன கொண்டு வரணும் அப்படின்னா, டெய்லி நம்ம எத்தனை மணி நேரம் படிக்கிறோம், எத்தனை மணிக்கு படிக்கிறோம், இது ஒரு பெரிய விஷயம். சரியா? எத்தனை மணி நேரம் படிக்கிறோம், எத்தனை மணிக்கு படிக்கிறோம், இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் இருக்கு? மணிக்கணக்கா படிக்கிறது, அதாவது படிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறோம் அப்படிங்கிறது அங்க முக்கியம். ஆனா எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வெடிகாலம் 3:30 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 7:30 மணி வரைக்கும் படிக்கணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா, நம்ம சமுதாயத்தில் ஒரு சில உயர்ந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்களுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த வெடிகால நேரத்தில் எதிர்ப்பாங்க. அதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அப்போ ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும். மைண்டு பாத்தீங்கன்னா என்ன படிச்சாலும் அப்படியே மைண்ட் ஸ்டோரேஜ் ஆகும். நம்ம படிக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா மைண்ட்ல அப்படியே ஸ்டோரேஜ் ஆகும். அந்த ஸ்டோரேஜ் ஆகிற சமயத்தில் பாத்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டைம் அந்த வெடிகாலம் 3:30 இருந்து 7:30 வரைக்கும் நல்ல கூலிங் அதிகமாக இருக்கும். நல்லா படிக்கிற ஒரு பீஸ்ஃபுல், ஒரு அமைதியான ஒரு மனநிலையும் கிடைக்கும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் மற்ற நேரத்தில் இந்த வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைவா இருக்கும். அப்போ நம்ம மைண்ட்ல நிறைய ஸ்டோரேஜ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் படுத்து தூங்கிக்கலாம். அப்போ ஒரு நாள் பூரா தூங்கிட்டு நைட்டு வெடி படிக்கலாம். சார் பாட்டிங்க தவறே அது, சரியா? ஆக நமக்கு சொல்ல வரைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனை மணிக்கு நம்ம படிக்கிறோங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நம்ம சமுதாயத்தில் ஒரு சில சமுதாயத்தினர் பாத்தீங்கன்னா அந்த வெடிகால நேரத்தில் நேரமா எந்திரிச்சு, அதாவது எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிக்கிறவங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் முன்னாடி முன்னேறுவாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லுவாங்க. ஸோ இதை நான் கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றது அப்படின்னா, எத்தனை மணி நேரம் படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளவு ஒரு 10 நிமிஷம் இல்ல 1/2 மணி நேரம் படிச்சாலும் கூட அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம மைண்ட்ல ஸ்டோரேஜ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட படிச்சுனா மட்டும்தான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சாலே போதும். அது ஒரு நாளுக்கு ஈக்குவலா படிச்சதுக்கு ஈக்குவல் ஆயிடும். சரியா? சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, டெய்லி ஒரு சப்ஜெக்ட் படிக்கலாமா இல்ல டெய்லி எல்லா சப்ஜெக்டும் படிக்கலாமா? இது ஒரு டவுட்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்டர் வைஸா கொண்டு போய் வச்சுக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டுகளை ஆர்டர் வைஸா வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்கு 2 சப்ஜெக்ட், ஐ மீன்ஸ் ஒரு 2 சாப்டர், இன்னைக்கு 2 சாப்டர் படிச்சுக்கலாம், நாளைக்கு 2 சாப்டர் படிச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் அதை பிரிச்சு வச்சுக்கலாம். சரிங்களா? இது இன்னைக்கு தமிழ் ஒரு நாளைக்கு 5 சப்ஜெக்டும் படிக்கணும். படிச்சோம் அப்படின்னா ஐ மீன்ஸ் என்ன, தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி, எம்எஸ்ஆர் இருந்தா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், எஸ்எஸ்ஆர் இருந்தா சோசியல் சயின்ஸ், இந்த மாதிரி நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் இல்ல 4 டாபிக் தமிழ்ல, இங்கிலீஷ்ல ஒரு 3 டாபிக் 4 டாபிக் இங்கிலீஷ், இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கை நம்ம கொண்டு போகணும். சரியா? சோ அப்படி டெய்லி 5 டாபிக் படிச்சுட்டோம் அப்படின்னா மைண்டுக்கு ஒரு சேஞ்சஸ். ஒரே மாதிரியே படிச்சா மைண்ட் டயர்ட் ஆயிடும், தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத போயிடும். அப்பப்ப சேஞ்ச் பண்ணிடணும். ஒரு சப்ஜெக்ட் படிக்கும் பொழுது ஒரு போர் அடிக்கிற மாதிரியோ ஒரு தொய்வு, ஒரு என்ன சொல்றது, ஒரு போர் அடிக்கிற சூழ்நிலை கிடைக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை சமயத்தில் என்ன பண்ணா சப்ஜெக்டை மாத்தி படிக்கணும். இந்த சப்ஜெக்ட் விட்டு அடுத்த சப்ஜெக்ட் படிக்கணும். அப்பதான் என்ன ரீஃப்ரெஷ் ஆகும். மைண்டுக்கு எப்பவுமே மாத்தி சேஞ்சஸ் இருந்தாதான் அதுக்கு ஒரு ஃப்ரெஷ் கிடைக்கும். சரி, இது ஒரு முக்கியமான விஷயம். சரியா? இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ படிக்கிற விதம், ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு நம்ம கனெக்டோட படிக்கணும். அது என்ன, ஒரு சப்ஜெக்ட் ஒரு முக்கியமான இன்னொரு சப்ஜெக்ட் கொண்டு போறோம். இன்னைக்கு நான் சொல்ல வர விஷயமா அதுதான் முக்கியமான ஒரு தகவலா. ஒரு சப்ஜெக்ட் மீன்ஸ் தமிழ்ல இருந்து ஹிஸ்டரிக்கு கொண்டு போகலாம். இது கனெக்டிவிட்டி தான். சரியா? இப்படி கனெக்டிவிட்டி வச்சு படிக்கணும். இந்த கனெக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இப்போ ஒண்ணு கிடையாது, குலோத்துங்க சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் நான் ஒரு கேரக்டர் எடுத்துக்கேன். இவர் எப்படி தமிழுக்கு வராரு, ஹிஸ்டரிக்கு வராரு நான் சொல்றேன் பாருங்க. இவர்கிட்ட ஒர்க் பண்ண புலவர்கள் பாத்தீங்க அப்படின்னா
கம்பர், ஒட்டக்குத்தர், புகழேந்தி, ஜெயங்கொண்டா. சரிங்களா? இப்போ கம்பர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே அவர் எழுதின நூல்கள் வந்து கம்பராமாயணம், திருக்கை விளக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது, அந்தாதிகள் 2, சடகோப அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி இல்லையா? சோ இந்த மாதிரி இது வந்து கம்பருடைய நூல்கள் நம்ம சொல்லுவோம். ஒட்டக்குத்தர் நூல் வந்து மூவருலா, இது நம்ம எடுத்துக்கிறோம். புகழேந்தின்றது வந்து பாத்தீங்கன்னா நலவெண்பா நம்ம எடுத்துக்கிறோம். ஜெயங்கொண்டார் வந்து பாத்தீங்கன்னா கலிங்கத்து பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். சோ இந்த மாதிரி அந்த நூல்களை பேஸ் பண்ணி அப்படியே இலக்கியத்துக்கு கொண்டு போயிடலாம். அது கம்பர் வந்து எந்த 12ஆம் நூற்றாண்டா, அப்போ 12ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இன்னும் மற்ற என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்ததுன்னு வரலாறுலையும் படிக்கலாம், அண்ட் இதுலயும் படிக்கலாம். புரியுங்களா? சோ இதை வந்து அப்படியே தூக்கி தமிழுக்கு கணக்கு கொடுத்துருந்தோம், வரலாறு கணக்கு கொடுக்கணும். இப்போ இதுல பாருங்க, வரலாறு சம்பந்தப்பட்ட தகவல் பாருங்க. இப்போ பாருங்க, நான் இவங்க எடுத்துக்கிட்டேன். ராஜேந்திர சோழன், அதாவது அவருடைய அப்பா வந்து ராஜராஜ சோழன். சரியா? இவங்க 2 பேருக்கு என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜராஜ சோழன் காலகட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த என்ன சொல்றது 1014 அவருடைய முடிகிற காலகட்டம். 1012 ராஜேந்திர சோழன் முடிச்சுட்டு விழா நடத்தி அவர் பொறுப்பேற்றுப்பார். இப்போ இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பெண் இருக்கும், அம்மங்கா தேவின்னு. ராஜேந்திர சோழன் ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு பேரு அம்மங்கா தேவி. இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சாளுக்கிய வம்சம். இப்போ ஒண்ணு கிடையாது, நம்ம தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தமிழ்நாடு, இந்த தென்னிந்திய சர்க்கிள் நீங்க பார்க்கும்பொழுது இந்த பக்கம் தமிழ்நாடு, இந்த சைடுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்க வந்து சேர சோழ பாண்டியர்கள் இருந்தாங்க நமக்கு தெரியும். இதே இந்த ஏரியாவில் சாளுக்கியர், சரிங்களா? சாளுக்கியர்கள், அதாவது மேலை சாளுக்கியர்கள், கீழே சாளுக்கியர்கள் சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய சாளுக்கியர்ல இருக்கிற ஒரு அரசர் பேர் வந்து ராசராசன். புரியுங்களா? ராசராசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கக்கூடிய அரசர். இங்க நம்ம சோழ வம்சம், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேரர்கள். சோழர்கள். ஓகேங்களா? சோழர்கள் சொல்லும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா, இதுல வரக்கூடியவர்கள் தான் இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். சரி, சம்திங் இப்ப நம்ம சொல்ல வருது சாளுக்கியர்கள். இந்த சாளுக்கியர்கள்ல ஒரு அரசர் பேர்ல வந்து என்ன சொல்ல ராசராசன் சொல்லிட்டு, அந்த ராசராசனுக்கும் ராஜேந்திர சோழனுடைய பொண்ணு பேரு அம்மங்கா தேவி. இந்த அம்மங்கா தேவிக்கும் பிறந்த குழந்தை தான் 2ஆம் குலோத்துங்க சோழன். புரியுங்களா? சாளுக்கிய மன்னன் ராசராசனுக்கும் ராஜேந்திர சோழன் அம்மங்கா தேவிக்கு பிறந்த குழந்தை குலோத்துங்க சோழன், 2ஆம் குலோத்துங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இப்ப இங்க நமக்கு என்ன வருது, இங்க இருக்கக்கூடிய சோழ வம்சத்தை பத்தி படிச்சுக்கிறோம். இங்க இருந்து ஒரு கண்டினியூட்டி நம்ம எடுத்துக்க போறோம். சாளுக்கியர்களை பத்தி நம்ம இங்க படிச்சுக்கிறோம். அப்ப தென்னிந்திய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பல்லவர்கள் இங்க, சாரி, இந்த தென்பகுதியில் வந்து பாண்டியர்கள் வருவாங்க. இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்த கேரளா சைட்ல வந்து சேரர்கள். புரியுங்களா? ஆக இந்த பக்கம் வரக்கூடிய பாண்டியர்கள், இந்த பக்கம் சேரர்கள், அங்க சோழர்கள், இவங்க பல்லவர்கள், மேலே சாளுக்கியர், கீழே சாளுக்கியர். இந்த சாளுக்கியர்கள் நம்ம படிச்சிருவோம். இவங்களை பத்தி மட்டும் நம்ம படிச்சுட்டாலே தென்னிந்திய அரசுகள் கம்ப்ளீட் ஆயிடும். புரியுங்களா? இப்ப நமக்கு எங்க இருந்து 2ஆம் குலோத்துங்க சோழன்ற ஒரு டர்னிங் பாயிண்ட், அது நான் நேற்று சொன்ன மாதிரி ஒரு முதுகெலும்பு மாதிரி ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அதை சுத்தி நிறைய விஷயங்களை வரிசை எடுத்துட்டு போலாம். அப்ப இந்த தென்னிந்திய வரலாறு, அதே மாதிரி 12ஆம் நூற்றாண்டு காலத்துடைய தமிழ், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு பேரை வந்து மைண்ட்ல வச்சுட்டோம் அப்படின்னா சர் அப்படியே கண்டினியூட்டியோட கொண்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே சமயத்தில் ஒரு கண்டினியூட்டி கிடைக்கிறதுனால மைண்ட்ல அப்படியே நமக்கு நிற்கும். சரிங்களா? இப்படியாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு டிப்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அமௌண்ட் பே பண்ணிருக்கீங்க, மெட்டீரியல் அனுப்பிட்டு இருக்கேன். மெட்டீரியல் அனுப்புறதுல கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டதுனால ஒரு 4-5 நாள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அந்த நேம் சீனியாரிட்டி படி நான் உங்களுக்கு அனுப்பிட்டே இருக்கேன். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, நான் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம இந்த காலகட்டத்தில் என்னையும் நம்பி மெட்டீரியல் அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. நான் மெட்டீரியல் அனுப்பல, பட் அவங்க அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. அமௌண்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் நான் மெட்டீரியல் அனுப்புறேன். சரிங்களா?
அப்போ என்னை நம்பி அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்காக நான் ரெக்வஸ்ட்டை கேட்டுக்கிறேன். இங்க கொஞ்சம் ஒர்க் வந்து போயிட்டுனா இருக்கு, அந்த சீனியாரிட்டி படி உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். கொஞ்சம் நிறைய பேர் ஒரே நேரத்தில் வந்துட்டதுனால கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. சரியா? என்னுடைய வேண்டுகோளை நீங்க ஏத்துக்கணும். தேங்க்யூ.